வணக்கம் மக்களே, ஐம் யுவர் மேட், யூ ஆர் மை மேட், வி ஆர் சோல்மேட்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் சவுத் கொரியா பற்றி பார்க்க போகிறோம். நீங்கள் ஆல்ரெடி சவுத் கொரியா பற்றி நிறையா வீடியோஸ் பார்த்துருக்கலாம். ஸோ நம்மளோட வீடியோ கொரியா பற்றி தான், ஆனால் அது கண்டிப்பாக உங்களை டிசப்பாயின்மெண்ட் பண்ணாது. தென் இந்த வீடியோவோட முடிவில் நான் கொரியா பற்றி கொஸ்டின் கேட்குறேன். உங்களுக்கு தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. எத்தனை பேர் கரெக்டாக சொல்கிறீங்கன்னு பார்க்கலாம். ஓகே, இந்த உலகத்தில் எவ்வளவோ கண்ட்ரி இருக்குது, ஆனால் கொரியா மட்டும் எப்படி இத்தனை பேரை அட்ராக்ட் பண்ணுது? அப்படி அந்த கொரியான்ட்ட என்ன தான் மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம். கொரியா உண்மையிலேயே ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு கண்ட்ரி தான். நமக்கு என்னெல்லாம் தேவையோ, நம்ம எதெல்லாம் நினைக்கிறோமோ, எப்படிலாம் ஒரு கண்ட்ரி இருக்கணும்னு நினைக்கிறோமோ அந்த மாதிரி சவுத் கொரியா கிட்டத்தட்ட இருக்குது. இது டோட்டலாக அக்ரி பண்ணிக்கிற ஒரு விஷயம் தான். இவ்வளோ அழகான இந்த கண்ட்ரிக்கு பின்னாடி ஒரு டார்க் ஹிஸ்ட்ரியே இருக்குது. அதாவது அந்த கொரியன் வார், நார்த் கொரியாவுக்கும் சவுத் கொரியாவுக்குன்றது அந்த வாரில் சவுத் கொரியா ரொம்பவே தாக்கப்பட்டிருக்கு. மக்கள் சாப்பாட்டுக்காகவும் வீட்டுக்காகவும் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி இருந்த ஒரு கண்ட்ரி, அதாவது எப்போ அப்படின்னா 1960 ஒரு 65 வருஷத்தில் இப்போ எந்த அளவுக்கு இருக்குன்னு பாருங்கள். இது கண்டிப்பாக கொரியன்ஸோட ஹார்ட் ஒர்க் தான் அதுக்கு பெரிய ரீசன். கொரியன் சொல்கிற இன்னொரு விஷயம் ஹார்ட் ஒர்க். எந்த எந்த அளவு நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணுறோமோ, எவ்வளோ தூரம் நம்ம சாக்ரிஃபைஸ் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நம்ம சக்ஸஸ் பண்ணலாம். இது அவங்களோட எப்படி சொல்கிறது, ஒரு ஃபார்முலா மாதிரியே இந்த கண்ட்ரியை எவ்வளோ தூரம் டெவலப் பண்ணதுக்கு. தென் இந்தியாவை எடுத்துக்கங்களேன். இந்தியா இப்போ எப்படி சொல்கிறது, நமக்கே தெரியும் நம்ம இந்தியா எப்படி இருக்குன்ட்டு. வெளில இருந்து பார்க்குறவங்களுக்கு இந்தியா ரொம்ப அழகாக இருக்குது. ஆக்சுவலாக இந்தியா உண்மையிலேயே ரொம்ப அழகான கண்ட்ரி தான். ஆனால் இங்கே இருக்கிற நம்ம தான் அது ஒவ்வொரு நாளுமே குப்பைகளை போட்டோம், தேவையில்லாத விஷயங்களை காசிப்பாக பேசியும் இந்தியா இந்த அளவுக்கு ஆக்கி வச்சுருக்கோம். ஸோ ஆக்சுவலாக இந்தியா ஒரு அழகான கண்ட்ரி, பட் இந்தியன்ஸோட மைண்ட் செட்டு தான் சரியில்லை. இதை ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். நம்ம எல்லாரும் எப்போ நல்லா ஹார்ட் ஒர்க் போட்டு எப்போ அந்த கண்ட்ரியை மேலே கொண்டு வரணும்னு நினைக்கிறோமோ அப்போ தான் நம்ம கண்ட்ரி கொரியா மாதிரி வரும். ஸோ இதுக்கு முன்னாடி உள்ள ஜென்ரேஷன் பற்றி தெரியல, பட் இப்போ இருக்கிற நம்ம ஜென்ரேஷன் இருக்கு இல்லையா, ஸோ இவங்களாம் கொஞ்சம் ஓகேவாக தான் இருக்குது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். ஸோ அந்த மூட நம்பிக்கைகள் இதெல்லாம் எதுவுமே இல்லாமல் இப்போ உள்ள ஜென்ரேஷன் கொஸ்டின்லாம் கேட்குறாங்க, எல்லோரும் நல்லா படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இனிமேல் இந்தியா இம்ப்ரூவ் ஆக கொஞ்சம் வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ட்டு நான் நினைக்கிறேன். தென் வாங்க நம்ம அடுத்த டாப்பிக்கில் போயிடலாம். டிசிப்ளின் அண்ட் ஹார்ட் ஒர்க். கொரியன்ஸ் அதிகமாக படிப்பானுங்க. நமக்கும் அதுக்கும் செட்டே ஆகாது. ஆனால் கொரியாவை பொறுத்த வரைக்கும் அவங்க அதிகமாக படிப்பாங்க. ஆனால் ட்ராமாலாம் பார்க்கல அப்படி தெரியவே இல்லை. எப்படி சொல்கிறது, நம்மளோட லைஃப் ஸ்டைல் மாதிரி தான் இருக்குது. ஆனால் கொரியாவில் உண்மையிலேயே ரொம்ப அதிகமாக படிப்பாங்களாம். தென் என்ன அப்படின்னா, ஸ்கூல் முடிச்சதுக்கப்புறமோ லைப்ரரி, டியூஷன் சென்டர் இந்த மாதிரி அதுக்கு தனியாக பே பண்ணி அங்கேயே போயிட்டு படிப்பாங்களாம். ஒரு நாளைக்கு 12 ஹார்ஸ் டு 16 ஹார்ஸ் வரைக்கும் கொரியன்ஸ் படிக்கிறதுக்காக ஸ்பெண்ட் பண்ணுறாங்க அப்படின்ட்டு சொல்கிறாங்க. நம்ம ஸ்கூல் போகிறதே 8 மணி நேரம் தான். அந்த 8 மணி நேரத்தில் 4 மணி நேரம் பேசி ஓட்டிடுவோம், 4 மணி நேரம் பிரேக்கில் ஓட்டிடுவோம். ஆனால் எப்படி இந்த கொரியன்ஸ் இவ்வளோ தூரம் டிசிப்ளினாக படிக்கிறாங்க அப்படிங்கிறதுலாம் உண்மையிலே வேறு லெவல். அதையும் தாண்டி இதை படித்து முடிச்சுட்டு வேலைக்கு போவாங்கல்ல, அதுவுமே காமனாக ஓவர் டைமாக ஒர்க் பண்ணுவாங்கலாம். நம்ம உள்ள வேலையவே பார்க்க முடியாது, ஆனால் இவங்க ஒவ்வொரு டைமாக ஒர்க் பண்ணுவாங்களாம். ஸோ பார்த்தீங்களா, லைஃப் எவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது. ஆனால் கொரியன் சொல்கிற விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம எவ்வளோ தூரம் சாக்ரிஃபைஸ் பண்ணுறோமோ அவ்வளோ தூரம் நம்ம சக்ஸஸ்ஃபுல் பர்சனாக இருப்போம் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அதுவுமே அக்செப்ட் பண்ணிக்கக்கூடியது தான். அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கொரியாவில் இருக்கிற பெரிய பெரிய கம்பெனிஸ். ஃபர்ஸ்ட் ஒன் மொபைல் கம்பெனி சாம்சங். நானும் 2020 சாம்சங் தான் வச்சுருந்தேன். அது கொரியன் ஃபோன்னே தெரியாமல். ஸோ அது ரிப்பேர் ஆனதுக்கப்புறம் தான் தெரிஞ்சிச்சு அது கொரியன் பிராண்டடு. ஸோ சாம்சங்கை பொறுத்த வரைக்கும் ஒரு 20K 25Kலாம் மொபைல் அந்தளவுக்கு இல்லை குவாலிட்டியாக. ஆனால் ஒரு 50,000 அதுக்கப்புறம் 80, 1 lakh அந்த மாதிரி சாம்சங் மொபைல் வாங்கல, அது ஓகேவாக இருக்கும். இது கேமராவிலேருந்து எல்லாமே ஓகே தான். அடுத்து ஹியூண்டை. ஹியூண்டை ரொம்பவே ஃபேமஸ் அந்த கார் பிராண்டு. தென் இந்தியாவிலேயே அதிகமாக இருக்குது. அதுக்கப்புறம் எல்ஜியுமே ரொம்ப ஃபேமஸ். எங்கள் வீட்லேயும் எல்ஜியில் ஒரு ஃப்ரிட்ஜ் இருக்குது. ஒரு கொரியன் ப்ராடக்ட் வீட்டில் இருக்குதுன்னு நினைக்கல, அவ்வளோ சந்தோஷமாக தான் இருக்குது. கொரியாவில் வளவலன் பிராண்ட்லாம் இல்லை, ஒரு 4-5 பிராண்ட் இருந்தாலும் அது ஆல் ஓவர் வேர்ல்டில் ரொம்ப ஃபேமஸாக இருக்குது. அந்த ஒரு பிஸ்னஸ் ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிறது அவங்கள்ட்ட ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம பிடிஎஸ் பற்றி பார்க்க போகிறோம், கேப்பா பற்றி. ஸோ கொரியா இவ்வளோ தூரம் ஃபேமஸ் ஆக 1000 ரீசன் சொன்னாலும் மெயின் ரீசன் கேபாப் தான். ஸோ அதுவும் 2020 இந்த கொரோனா டைமில் ஆர்மிஸ்க்கெலாம் கோல்டன் டைம். பிடிஎஸ் வீடியோஸ் அப்படியே அன்ஸ்டாப்பபிளாக வந்துகிட்டே இருந்தது. ஸோ நிறைய கண்டென்ட் கிரியேட்டர் உருவாக ஆரம்பித்தாங்க. ஸோ இந்தியாவில் பிடிஎஸ் ஃபேமஸ் ஆன ஒரு டைம் அந்த ஒரு டைம் தான், கொரோனா டைம் தான். எல்லோரும் வீட்டில் இருக்கோம், பிடிஎஸ் எடிட்ஸ் தான் ஸ்டேட்டஸ் 100 ஸ்டேட்டஸ்னு போட்டு தள்ளிட்டோம். ஸோ
பிடிஎஸ் வந்து மெயின் ரீசன் கொரியாவோட ஃபேமுக்கு. ஸோ இந்தியாலையுமே இப்போ வந்து கொரியன் கல்ச்சரை அக்செப்ட் பண்ணிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. மோர் தென் வெஸ்டர்ன் கல்ச்சர், இந்தியன்ஸ் வுட் லைக் டு அக்செப்ட் கொரியன் கல்ச்சர். அடுத்து ட்ராமா. ட்ராமாவுக்கு பயங்கரமான ஃபேன்ஸ் இந்தியாவில். ஸோ பிடிஎஸ் வந்து எந்த அளவுக்கு பிடிக்குமோ அந்த அளவுக்கு வந்து ட்ராமா ஃபேன்ஸும் வந்து அதிகமாகவே வந்து இருக்காங்க. ட்ராமாவில் இருக்கிற மாதிரி கொரியன்ஸ் வந்து இருப்பாங்களா அப்படிங்கிறதுலாம் வந்து டவுட்டு தான். ஏன்னா இது வரைக்கும் கொரியாவுக்கு போனவங்களே அப்படி வந்து சொன்னதில்லை, கொரியன்ஸ் வந்து இவ்வளோ கைண்டாக இருப்பாங்க அப்படின்ட்டு. ஆனால் நானுமே வீடியோஸ்லாம் பார்த்துருக்கேன், பார்க்கில் பேராக இருப்பாங்க. அது போக வந்து இந்த தமிழ்நாட்டை சேர்ந்தவங்களும் கொரியனை சேர்ந்தவங்களும் மேரேஜ்லாம் பண்ணிக்கிட்டாங்கல்ல, அந்த மாதிரி கொரியன்ஸ் வேறு கண்ட்ரியில் உள்ளவங்களை வந்து மேரேஜ் பண்ணிக்கிறாங்களே. ஸோ அந்த மாதிரி வீடியோஸ்லாம் பார்க்கல நல்லா தானே இருக்குது, நல்லா கைண்டாக தானே இருக்காங்க, கேரிங்காக தானே இருக்காங்க அப்படின்னு தான் தோணுது. ஆனால் வந்து ரியாலிட்டியில் அப்படிலாம் இருக்காது. ஸோ அவங்க அந்தளவுக்கு கண்டுக்க மாட்டாங்க, அவங்களோட வேலையை மட்டும் தான் பார்ப்பாங்க அப்படின்ட்டு கொரியா போன நிறையா பேர் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது தெரியலை, நம்ம போய் பார்க்காம கன்ஃபார்ம் பண்ண முடியாதுல்ல. நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா கொரியனோட பியூட்டி ப்ராடக்ட்ஸ். கொரியன் வந்து எந்த அளவுக்கு யூஸ் பண்ணுறாங்களோ அதே அளவுக்கு நம்மளும் வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஆக்சுவலாக ப்ராடக்ட் வந்து உண்மையிலே வந்து ரொம்ப நல்லா இருக்குது. நானுமே கொரியன் ப்ராடக்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். உண்மையிலே வந்து நல்லா இருக்குது கொரியன் ப்ராடக்ட்ஸ். தென் வந்து என்ன அப்படின்னா கொரியா பொறுத்த வரைக்கும் இந்த மேக்கப் இருக்குல்லையா, அது வந்து ரொம்பவே ஃபேமஸ். எல்லாருமே வந்து யூஸ் பண்ணுறாங்க, மென்னும் யூஸ் பண்ணுறாங்க, விமனும் யூஸ் பண்ணுறாங்க. லைக் ஜப்பான், சைனா, தாய்லாந்து அதில் கூட யூஸ் வந்து பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ இந்தியாவில் தான் வந்து அது ஒரு டிஃப்ரெண்ட்டாக வந்து பார்ப்பானுங்க, தேவையில்லாமல் பேசுவானுங்க பாய்ஸ் மேக்கப் வந்து யூஸ் பண்ணால். ஸோ அந்த டாபிக் வந்து நம்ம போக வேண்டாம். ஆக்சுவலாக கொரியன் பியூட்டி ஃபேஷன் வந்து உண்மையிலே சூப்பராக இருக்கும். அவங்க வியர் பண்ணுற காஸ்ட்யூம்ஸ்லாம் ஒரு மாதிரி க்யூட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அதுவும் அந்த வின்டர் சீசனில் வியர் பண்ணியிருக்கிறதுலாம் அழகாக இருக்கும். தென் வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ட்ரெடிஷன் ப்ளஸ் மாடர்ன் மிக்ஸ். கொரியா ஒரு பக்கம் அப்படியே பேலஸாக அப்படியே அந்த காலத்தில் உள்ளதெல்லாம் வந்து அப்படியே பிரதிபலித்தாலும் இன்னொரு சைடு வந்து ரொம்ப மாடர்னாக வந்து இருக்கும். ஸோ அதோட அந்த டபுள் ஸ்டாண்டர்ட்ஸே பார்க்க அவ்வளோ அழகாக வந்து இருக்கும். அந்த பேலஸ்லாம் உண்மையிலே எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது அதோட டிசைனு எல்லாமே பார்க்க அழகாக இருக்கும். அதுக்கப்புறம் இங்கே கொரியாவில் அந்த பைரேட்ஸ்லாம் வந்து இருக்குது, கரெக்டாக தான் ப்ரொனவுன்ஸ் பண்ணேன்னு நினைக்கிறேன். அந்த மத்தியானம் 12 மணிக்கு அந்த வீரர்கள்லாம் வந்து நடந்து போவாங்கள்ல, விஜய் சேத்து விளாக்ஸில் கூட அது வந்து இருக்கும். ஸோ அதெல்லாம் பார்க்க உண்மையிலே அழகாக இருக்கும். ஸ்டில் இப்போ வரைக்கும் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க அவங்களோட கல்ச்சரை அப்படின்கையில். தென் வந்து இந்த மாடர்னேட் சிட்டிஸ் வந்து எப்படி சொல்கிறது, ஒரு ஸ்மார்ட் சிட்டி தான் கொரியாவை பொறுத்த வரைக்கும். நம்ம பஸ் ஸ்டாண்டில் கூட சார்ஜர் பண்ணிக்கலாம், ட்ரெயினில் சார்ஜர் இருக்கும். ஸோ ஃப்ரீ ஒய்ஃபை கனெக்ஷன், இந்த மாதிரி நமக்கு தேவையான எல்லா ஃபெசிலிட்டியுமே வந்து கொரியாவில் இருக்கும். ஸோ இந்த ஆட்டோமேஷனை பொறுத்த வரைக்கும் கொரியாவில் வந்து குறையே வந்து சொல்ல முடியாது, எல்லாமே வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். அடுத்து வந்து வெதர் கண்டிஷன். கொரியாவில் வெதர் வந்து எல்லா கிளைமேட்லேயுமே நல்லாயிருக்கும். வெயில் கூட அந்தளவுக்கு வந்து தெரியவே தெரியாது. ஆனால் அவங்க வெயில் காலத்தில் மினி ஃபேனை வச்சுக்கிட்டு தான் சுற்றுவானுங்க. அவங்களால அந்த வெயிலே வந்து தாங்க முடியாது. ஆனால் இங்கே நம்ம 40 டிகிரி 45 டிகிரியில் எரியிறோம். ஒன்றும் சொல்ல முடியலை எனக்குலாம். அவ்வளோ வெயில், இத்தனை வருஷத்தை விட இந்த வருஷத்தில் ரொம்ப வெயில் அதிகம். இப்போ நம்மளாம் என்ன பண்ணுறது, ஏசியை தூக்கிட்டு தான் தெரியணும். நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா இது அந்த செரி பிளாசம்லாம் இருக்குமே, அது என்னது, ஸ்ப்ரிங் சீசன். நம்ம பிடிஎஸ் கூட பாட்டு எடுத்திருக்காங்களா அதில். ஸோ அந்த ஸ்ப்ரிங் சீசன் ரொம்ப அழகாக இருக்கும், அந்த செரி பிளாசம்ஸு. ஜப்பானில் வந்து அது இன்னும் அழகாக இருக்கும், நிறையா இருக்கும். ஸோ அது ஒரு நாளாவது கண்டிப்பாக நம்ம எல்லோரும் போயிட்டு அந்த செரி பிளாசமில் நின்று ஒரு ரீல்ஸை போட்டுட்டு தான் வரும். நெக்ஸ்ட் வந்து பனிக்காலம், மழைக்காலம், எல்லா காலமுமே வந்து ஜில்லுன்னு தான் இருக்கும் கொரியாவில். நம்ம அளவுக்கு வந்து வெயிலெலாம் இருக்காது. மழை காலத்துலேயும் நமக்கு தான் வந்து அவியும் நம்ம ஊரில், அந்த அளவுக்கு இருக்கும் நம்மளோட அந்த வெயிலோட தாக்கம். ஸோ வெதரை பொறுத்த வரைக்கும் கொரியா வந்து பெஸ்ட்டு. இதனால தான் கொரியன்ஸோட ஸ்கின்னெல்லாம் எப்படி இருக்குது, ரொம்ப சென்சிட்டிவாகவும் இருக்குது, நல்லா ப்ரைட்டாகவும் வந்து இருக்குது. நெக்ஸ்ட் வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃபுட்டு வந்து என்ன சொல்கிறதுன்னு தெரில. ஆனால் எப்படி எல்லாமே சூப்பாகவே வச்சுருக்கானுங்க. அது பார்க்க வந்து அழகாக இருக்குது. நான் அது வரைக்கும் கொரியன் ஃபுட்ஸ் வந்து சாப்பிட்றது வந்து கிடையாது. ஸோ அதோட டேஸ்ட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது வந்து தெரியாது. பட் ஃபுட்டெல்லாம் வந்து கலர்ஃபுல்லாக இருக்கும், டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், விதவிதமாக இருக்கும், வித்தியாசமாக வந்து இருக்கும். அந்த ஆக்டோபஸ்ஸு, லிவிங் ஆக்டோபஸ், அதை உயிரோடு சாப்பிட்றது, யாரா நீங்களா அப்படின்னு தான் இருக்குது அதெல்லாம் பார்க்கல. அதுக்கப்புறம் கொரியாவில் வந்து இந்த பீஃபு இதெல்லாம் வந்து சாப்பிடுவாங்க, போர்க்கு இதெல்லாம். அதை தாண்டி டாக் ஃபுட் அதுவும் வந்து சாப்பிட்றாங்க. ஸோ 2025 வந்து என்ன படித்தேன் அப்படின்னா அதை வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க. நிறையா கொரியன்ஸ் வந்து அதை சாப்பிட்றதில்ல. ஸோ அதை வந்து வெறுக்கிறனால அதை வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க அப்படின்ட்டு ஒரு நியூஸ் வந்து படித்தேன். முந்தின நாள் என்ன படித்தேன் அப்படின்னா 2026 தான் அதை வந்து க்ளோஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு படித்தேன். ஆனால் மொத்தம் அவங்க க்ளோஸ் பண்ணாங்களா இல்லையா அப்படிங்கிறது தெரியல. ஆனால் டாக்கெல்லாம் சாப்பிட்றது ரொம்பவே மோசம். இதுவும் உயிர் தான், ஆடு கோழி அதுவும் வந்து உயிர் தான்.
எல்லாமே மோசம் தான், என்ன பண்ணுறது, அது பழகிருச்சு. இருந்தாலும் டாக் சாப்பிட்றது என்னமோ அக்செப்ட் பண்ணிக்க முடியலை. நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா, இவ்வளோ அழகான எல்லா வசதிகளும் இருக்கிற அந்த கொரியாவில் இருக்கிற பெரிய பிரச்சனையை வந்து பார்க்க போகிறோம். அது என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து காம்படிஷன், போட்டி வந்து இருந்துக்கிட்டே இருக்கும். நீ பெருசா, நான் பெருசா, இவ்வளோ அச்சீவ் பண்ணோம், இந்த டார்கெட் இருக்குது, அப்படி எப்படின்ட்டு அப்படியே எப்படி சொல்கிறது, ரேஸில் ஓடுற மாதிரி தான் வந்து ஓடிட்டு இருப்பானுங்க. அந்த சண்டே ஒரு நாள் தான் வந்து ஹேண்ட் ரிவர்கிட்ட உட்காந்து ஃபேமிலியோடு என்ஜாய் பண்ணுவாங்க போல இருக்குது. மற்றபடி கொரியா வந்து ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான கண்ட்ரி தான். படிக்கிறதுலேருந்து வேலைக்கு போகிறதுலேருந்து ஒரு ரேஸில் ஓடுற மாதிரி ஓடிட்டே இருக்காங்க. ஆனால் அவங்க எதாவது சக்ஸஸ்ஃபுல்லாகவும் இருக்காங்க. பட் இருந்தாலும் வந்து என்ஜாய்மெண்ட்லாம் பண்ணணும் தானே. நம்ம இப்படி சொல்கிறோம், நமக்கு இப்படி தான் வந்து சொல்லியிருக்காங்க கூகுளாக இருந்தாலும் போனவங்களாக இருந்தாலும். ஆனால் அங்கே போயிட்டு வாழ்ந்து பார்த்தா தான் கொரியன் லைஃப் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது வந்து தெரியும். தென் வந்து என்ன அப்படின்னா, இந்த பியூட்டி ப்ரெஷர் அதிகமாக கொரியாவில் வந்து பிளாஸ்டிக் சர்ஜரி வந்து நடக்குது. பிடிஎஸ் இருக்காங்க, பிடிஎஸ்ஸே லவ் யுவர் செல்ஃப்னு சொல்கிறாங்க. அதையும் கேட்டுட்டு போயிட்டு பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணுறவங்க இருக்க தான் வந்து செய்கிறாங்க. ஸோ அந்த பியூட்டி அப்படிங்கிறதுல ரொம்ப வந்து ஸ்ட்ரிக்டாக தான் இருப்பாங்க கொரியன்ஸ் வந்து. இவ்வளோ ஹைட் இருக்கணும், இவ்வளோ வெயிட் இருக்கணும், அப்படி இப்படின்ட்டு. ஆனால் நான் நிறைய கொரியன்ஸ் பார்த்துருக்கேன் கொரியாலே. அந்த மாதிரி வந்து எப்படி சொல்கிறது, பர்ஃபெக்டான ஹைட்லேயோ வெயிட்லேயோலாம் இல்லை. இந்த கேபாப் ஐடல்ஸ், ஆக்டர்ஸ் இவங்க தான் வந்து அப்படி இருக்காங்க. பட் வந்து நம்மளை மாதிரி நார்மலான பீப்புள்ஸும் இருக்காங்க, நார்மலான ஹைட் அண்ட் வெயிட்டில். அதில் அவங்களுக்கு என்ன பிரச்சனைனே தெரில. மோஸ்ட்லி கேபாப் ஐடல்ஸு, அதுக்கப்புறம் வந்து ஆக்டர்ஸு இவங்க தான் வந்து இப்படி இருப்பாங்க. இந்த பாடி கோல்ஸ்லாம் வச்சுட்டு இப்படி ஹைட்டாக இருக்கணும், இந்த வெயிட்டில் இருக்கணும், கலரில் இருக்கணும், அப்படி இப்படின்ட்டு. ஆனால் நமக்கு அந்த ஒரு பிரச்சனையே கிடையாது தெரியுமா. இந்தியாவில் எப்படி வேணாலும் இருப்போம். நம்ம அதை பற்றி பெருசாலாம் வந்து கண்டுக்கவே மாட்டோம். நம்ம இருக்கோமா, சாப்பிட்றோமா, தூங்குறோமா, நம்ம வேலையை பார்க்குறோமா, போயிட்டே வந்திருப்போம். இது உண்மையிலேயே நம்மள்ட்ட ஒரு நல்ல ஹேபிட் தெரியுமா. அதே மாதிரி நம்ம ஸ்ட்ரெஸ் எல்லாம் எடுத்து படிக்க மாட்டோம். இந்த நீட்டுக்கு படிக்கிறவங்க, கலெக்டருக்கு படிக்கிறவங்க, ஸோ இந்த மாதிரி ஒரு சிலர் தான் வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ் எடுத்து படிப்பாங்க. ஆனால் முக்கால்வாசி வந்து என் கேங்காக இருந்தாலும், என் ஸ்கூலில் படித்தவங்களாக இருந்தாலும் இவ்வளோ ஸ்ட்ரெஸ் எடுத்தோ, இவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக ஒர்க்குக்கு போகலாம் நான் பார்த்ததும் இல்லை, கேள்விப்பட்டதும் வந்து இல்லை. இந்தியா பொறுத்த வரைக்கும் லிபரல் தான். நம்ம ஃபஸ்ட்டு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இல்லாமல் நம்மளோட வேலையை பார்த்தோமா, அந்த டேவை வந்து ஓட்டோமா அப்படின்னு தான் வந்து நம்ம போயிட்டுருக்கோம். ஆனால் கொரியா பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தடுத்த லெவல் போகணும் அப்படின்றது யோசிக்கிறாங்க. அப்படி யோசிக்காதவங்களும் இருப்பாங்க கண்டிப்பாக. எல்லா கண்ட்ரியும் சேம் தான்டா, இதில் என்ன இருக்குது. இங்கேயும் நம்மளை மாதிரி இருப்பாங்க. அவங்க கலர் மட்டும் கொஞ்சம் கூட, அவ்வளோதான். மற்றபடி இந்தியாவுக்கும் கொரியாவுக்கும் பெரிய டிஃப்ரென்ஸ்லாம் ஒன்றும் இல்லை. ஃபுட்டாக இருக்கட்டும், லாங்குவேஜாக இருக்கட்டும், கொஞ்சம் சிமிலர். ரொம்பலாம் வந்து சிமிலர் கிடையாது லாங்குவேஜே. ஒரு சில வார்த்தைகள் தான் வந்து இந்தியாவில் இருக்கிற அந்த தமிழ் வார்த்தைகள் வந்து இருக்குது. தென் வந்து ஃபுட்டுமே வந்து கிட்டத்தட்ட டேஸ்ட்டு ஒரே மாதிரி இருக்குது அப்படின்ட்டு இந்த மேட் இன் கொரியாவில் பார்த்தது. அதுக்கப்புறம் விஜே சித்து இருக்கார்ல, அவர் வந்து சொன்னார். மற்றபடி கொரியா வந்து ஓகே தான், நல்லா டெவலப்டான கண்ட்ரி, நீட்டாக இருக்கும், நல்ல ஒரு வெதர், சேஃபான கண்ட்ரி. முக்கியமான விஷயம், ரொம்ப ரொம்ப சேஃபான கண்ட்ரி கொரியா வந்து. அந்த அளவுக்குலாம் வந்து க்ரைம் அடிக்கடி நடந்தெல்லாம் பார்த்ததெல்லாம். ஆனால் க்ரைம் நடந்துச்சு அப்படின்னா பெருசாக தான் வந்து நடக்கும், சின்னதாலாம் வந்து நடக்காது. மற்றபடி ஓவரால் கொரியாவுக்கு வந்து 10/9 வந்து கொடுக்கலாம். உண்மையிலேயே சூப்பரான கண்ட்ரி. கண்டிப்பாக எல்லோரும் வந்து ஒரு நாள் போகிறோம், கான்சர்ட் அட்டன் பண்ணுறோம், கொரியாவை சுற்றி பார்க்குறோம், ஜாலியாக வந்து இருக்கோம். ஓகே காய்ஸ், இதோட இந்த வீடியோ வந்து முடியுது. எல்லாரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணிடுங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணிடுங்க. ஓகே, டாட்டா. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் சோல்மேட்ஸ். பாய், குட் நைட் எல்லாருக்கும்.